25 வருஷத்துல பாடு 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 பாடுன்னு எத்தனையோ பாடுபட்டாச்சு. ஆனா யாருமே கூட இல்லை, கர்த்தர் மட்டும்தான் கூட இருந்தார். அவர் மட்டும்தான் கூட இருந்தார். ஒருவேளை ஊர்ல இருந்துச்சுன்னா நமக்கு சோறு இல்லாம இருக்கணுன்ற சாட்சியை சொல்லலாமா? ஆனா கோயம்புத்தூர்ல வந்து நான் சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டேன்ற சாட்சியை சொல்லலாம். எங்க ஊர்லயா இருந்தா பசிக்குதுன்னு இங்கேயே போன் பண்ணி ரெடி பண்ணி வைங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கும். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை, கர்த்தர் இந்த குருடனை எங்க கொண்டு வந்தாருன்னா வெளியே, உங்க வீட்டை விட்டு கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு காரணம் இருக்குது. உங்க குடும்பத்தை விட்டு கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. உங்க தெருவிலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வரதுக்கு காரணம் இருக்குது. நீங்க அந்த இடத்துல மதிப்பில்லாம போவீங்க, அந்த இடத்துல சில நேரத்துல உங்களுக்கு கனம் இருக்காது. ஆனா கர்த்தர் உங்களை கனப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை மதிக்கிறதுக்கு ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்புகிறார். கர்த்தர் உங்களை அங்கீகரிக்கிறதுக்கு ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்புகிறார். அதனால நீங்க எந்த இடத்துல இருந்தாலும், ஹல்லேலூயா, சில பாதைகளில் ஆண்டவர் உங்களை நடத்த வேண்டியது இருக்குது. சில சூழ்நிலையில கர்த்தர் உங்களை நடத்த வேண்டியது இருக்குது. அதுக்கு அம்மா பக்கத்துல இருந்தா செட் ஆகாது, அப்பா பக்கத்துல இருந்தா அது சரி ஆகாது, சொந்தங்கள் பக்கத்துல இருந்தா சரி ஆகாது. சில இடத்துல கர்த்தர் உங்களை தனியா வச்சுதான் உருவாக்கணும். சில இடத்துல ஆண்டவர் உங்களை அநாத மாதிரி வச்சுதான் உருவாக்கணும். அப்பதான் நீங்க உருவாவீங்க, அப்பதான் நீங்க கட்டப்பட்டுவீங்க. கர்த்தர் இந்த வேறு பிரித்து உங்களை கொண்டு வந்திருக்கிறதுக்கு காரணம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. இது சாதாரணமான காரியத்திற்காக அல்ல. உங்க மேல அப்பாவுடைய திட்டம் பலமா இருக்குது, அவருடைய திட்டம் பலமா இருக்குது, அவருடைய மகிமை பலமா இருக்குது. நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி கிருபை 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 இறங்கட்டும். ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். இதோ இதோ இதோ, ஹல்லேலூயா. சர்ப்பங்களை எடுக்கவும் தேள்களை எடுக்கவும் பெரிய அபிஷேகம், பெரிய அபிஷேகம், பெரிய அபிஷேகம். உன்னை நான் கனப்படுத்துவேன். அங்க இருக்கும்போது நிறைய பேருக்கு தெரியாது, உன்னை நான் பயன்படுத்த போகிறேன். கர்த்தர் பயன்படுத்த போறாரு. கர்த்தர் தனிமைப்படுத்துறதுக்கு நோக்கம் உண்டு, நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. தனிமையின் பாதையில்